ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா அனிதா மெடல்லாம் போட்டிருக்கா, அப்புறம் ட்ராஃபி வச்சுருக்கா, சர்டிஃபிகேட்டு ஸ்டிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் மகனுக்காக கிடைச்சது. அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த ஒரு சிலம்பம் சாம்பியன்ஷிப் காம்படிஷனில் கிர்ஜித் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். அது பார்த்தீங்கன்னா 2025க்கான 28வது காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிர்ஜித்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்குங்க. எதனால் இந்த வீடியோ மெயினாக நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் நிறைய என்னை பற்றின விஷயங்கள் யூடியூப்பில் நான் சொல்லி வச்சுருக்கேன். அதில் இதுவும் ஒன்று இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இது ஒரு சந்தோஷமான விஷயம். என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும். ஃப்யூச்சரில் நாங்கள் கை கால் முடங்கி ஒரு இடமா உட்கார்ற நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்துட்டு இப்போ தான் வந்தோம். ரொம்ப முடியல, ஆனாலும் அந்த நேரத்துலையும் முடியாத நேரத்துலையும் நாங்கள் எதுக்காக இது மாதிரிலாம் ஷூட் பண்ணி வைக்கிறோன்னா எங்களோட மெமரிஸ்க்காக தான். கிர்ஜித் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எனக்கும் அவங்க அப்பாவுக்கும். அதுக்கு மேலே ஏன்னா ஒவ்வொரு நாளையும் அவனை சிலம்பத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் எப்படியாவது வந்துடணும்னு அவரோட வேலைகள்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அங்கேருந்து உளுந்தடிச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு போவார். நானுமே வீட்டில் அவனுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்து அவனை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப எஃபர்ட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்கெல்லாம் கிடைத்த ஒரு பரிசாக நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கலாம், இன்க்ளூடிங் மீ. எனக்குமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காமல் போயிருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய காலங்கள் கடந்து வந்தாலும் நம்ம பிள்ளைங்க வழியாக ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் ஏதோ ஒரு வழியில் கிடைக்குது அப்படின்னும் போது அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக எல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ கூட பேச முடியல, கண்ணில் தண்ணி வருது. என் பிள்ளை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே ஸ்டேஜில் நிற்கும்போது கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நாங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ரொம்ப என் பிள்ளைங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம். அதுக்கு கிடைச்ச ஒரு பரிசாக நாங்கள் பார்க்குறோம். அடுத்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால அவன் ஸ்டேட் லெவலில் செலக்ட் பண்ண இருக்கான். செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். பாய்.